இன்னைக்கு எங்க பெரியப்பா வலையில வந்து தான் பார்க்க போறோம். எங்க பெரியப்பா வலையில 2 செட்டு வலையில வந்து நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு. ஆனால் மீன்கள் ரேட்டு போகுமான்னு கேட்டால் தெரில. நம்ம கரைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம போட்டு கரைக்கு போயிட்டு இருக்கு. கரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம மீன்கள் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றது. நாங்கள் இப்போ மீனை அதாவது கீழே தட்டி விட்டு நம்ம ஒரு மீனாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு மீன்கள் வந்து கொஞ்சம் நல்லா பட்டிருந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ரேட்டு கூடிய மீன்கள்லாம் நிறைய மீன் பட்டிருந்துட்டு கனவாவை எனக்கு வாவு வரல, எங்கள் அப்பா போடுவாங்க. இது வந்து பீலி கனவாவை டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம். பீலி கனவும் தோட்டு கனவாவையும். ஏன்னா எங்கள் பெரியப்பா வந்து எடை போட்டு தான் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். நாங்கள் வந்து எடை போட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏலத்தில் தான் போடுவோம். ஆமாம், ஏன்னா எடை போட்டால் அவங்க ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. ஏலம் போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு 100 ஒரு 50 கிடைக்கும். ஒரு மீனாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கூடையில் வந்து அதாவது நவர மீன், பாறை மீன், வேறு இந்த ஊடகம், வேறு கட்டா, இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த மீன் வந்து விலை போகும். ஸ்டார்டிங்லேயே விலை போகிற மீன் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேள்வி அவங்க கேட்கும் போச்சில் அதனால கொஞ்சம் நல்ல நல்ல மீனெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். இதில் இருக்கிற மீன்களில் வந்து உங்கள் யாருக்காச்சும் என்னென்ன மீன்கள் பிடிக்குன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள்.